ரோசன். நான் படிக்கிற ஸ்கூல் தமிழ் மகா வித்தியாலயம். மண் சரிவு காரணமாக இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் போவே இல்லை. அதனால நாங்கள் வட்டக்கோட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முடிவு எடுத்தோமா. அதனால இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு மேலே போவே இல்லை. வட்டக்கோட ஸ்கூல் தூரம் வந்து 4 கிலோமீட்டர். அதனால எங்களுக்கு போவே இல்லை. அதனால தான் நான் நியூ எக்ஸ்போர்ட் தமிழ் வித்தியாலயம் பாடசாலையில் தரம் 2 கல்வி கற்கின்றேன். இந்த மண்சரிவு காரணமாக பாடசாலையில் நிறைய விபத்துக்கள் ஏற்படுகின்றன. அதனால எங்களுக்கு படிக்கிறதுக்காக எங்களுக்கு இடம் செய்து தாருங்கள். தற்காலிகமாக இடத்துல சரி அல்லது நிரந்தரமாக ஒரு கட்டிடத்தை கட்டி இந்த பிள்ளைகளை மீண்டும் இந்த பாடசாலைக்கு இணைக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாத்துடைய நோக்கம். அப்போ அதுக்கான வேலைகளை தான் நம்ம படிப்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதையும் கூட நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எமது தோழர் அவர்கள் இன்றைக்கி வந்திருக்கார். நாம் உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனையும் பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனையும் சொல்லுவதன் மூலமாக இது சாப்பிட்றோம். மற்றபடி எங்களுக்கு டொய்லெட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. மற்றபடி நாங்கள் 18 குடும்பம் இருக்கோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அதில் 3 வீடு துப்புரவா இல்லை, இல்லை கோயில் ஒன்று இல்லை. மற்றவங்களுக்கு வீட்டுக்கு போகலை, எல்லாம் வெடித்து மண் எந்த நேரம் கொட்டிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு பயம், அங்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வேணாம் இருக்காங்க, தடை செய்திருக்காங்க. நாங்கள் மேலே தான் இருக்கிறோம், இன்னைக்கு தான் இருக்கிறோம். பிள்ளைகளையும் வச்சுட்டு ரொம்பவே சிரமமாக இருக்குது. எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அந்த வீடுகளை அமைத்து கொடுக்கலுமோ அவ்வளோ இவரோட ஜனாதிபதியோட பேசிட்டு தாரம் இருக்காங்க. எங்களுக்கு ஸ்டேட் பெரிய மேனேஜர், அதாவது பொதுவான ஆட்கள் நிறைய பேர் எங்களுக்கு நிறைய சாப்பாட்டு உதவி, சின்னதுறையிலேருந்து எல்லாருமே இப்போயும் வந்து பார்த்துக்கிட்டு காலையில் வருவாங்க. டாக்டர் மாதிரி எல்லாருமே வெல்ஃபேர் ஆஃபீஸ்லேருந்து சகல பேரும் இங்கே இருக்கிற அவ்வளோ பேரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கு நாங்கள் எந்த நேரமும் அவங்களுக்கு கடைபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த துறைகளும் எங்களை விடலை. எங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் அவசரப்பட்ட எல்லாருக்கும் நாடே இதாக இருக்குது. எங்களுக்கு வீடுகள் அமைச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கான செயல்பாடுகள் நாங்கள் செய்வோம். எப்படியும் நாங்கள் பார்ப்போம். 5ஆம் தேதிக்கு முதல் நான் தான் சொன்னேன், 5ஆம் தேதி தான் உள்ள இலங்கையிலே பாடசாலை ஆரம்பிக்க போகுது அடுத்த வருஷத்துக்கு. அப்போ அதுக்கு முதல் இந்த செயல்பாடு எப்படி நாங்கள் செய்கிறதுங்கிறத நாங்கள் முக்கியமாக பார்ப்போம். நாங்கள் அதுக்கான சகல வேலை சீட்டம் நாங்கள் செய்கிறோம் தான் சொல்லுவோம். கொண்டு இங்கே வருகை தந்து எமது பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு தெரிஞ்சு கொண்ட எமது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தோழர் திரு ஜோசப் சார் அவர்களே, அவர்கள் இணைப்பாளர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்குமே நேர வணக்கங்கள். நான் நினைக்கிறேன் எங்களால் மலையகத்தை பொறுத்தவரையில் நம்ம முன்னேறணும்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு வழி வந்து கல்வி தான். கல்வி மூலமாக தான் நாங்கள் முன்னேறலாம். அதுக்கான வாய்ப்பு நமக்கு இப்போ எக்ஸ்போர்ட் மக்களுக்கு பொறுத்தவரை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த பிள்ளைகளை பார்த்து போனோம்னு சொன்னாக்கா 49 பிள்ளைகளில் இந்த இடத்துல இருந்து நம்ம பாடசாலைக்கு வர்றது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அதுலேயே அந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு வர்றது ரொம்ப குறவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கிளம்பையில் ஒரு நாளைக்கு நான் வந்து தேடி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பேன் பிள்ளைகள் எல்லாத்தையுமே. அந்தளவு கஷ்டமான பிள்ளைகள் தான், ரொம்ப சின்ன பிள்ளைகள். கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கூட பல பாடசாலைக்கு போகிற கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு இங்கேருந்து இந்த பாடசாலை இல்லாமல் போணுச்சு அப்படின்றது வந்து நம்மளோட கல்வியே இல்லாமல் போனதுக்கான ஒரு நிலைமை தான் இருக்கும். ஆகவே நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், ஏன்னா அன்றைக்கி ஸ்கூல் தற்காலிகமாக மூடுறேன்னு சொன்னோன்னே உங்கள்கிட்ட வந்து சொன்னீங்கன்னு நான் சொன்ன விஷயத்தை, இப்படி தான் பிரச்சனை, இப்படி தான் இருக்குது. நம்ம இப்போ இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது, இருந்தாலும் நமக்கு அதுக்கான மாற்று வழிகளை செஞ்சு தரலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கான வழி தான் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கும் ஒரு இது இருக்குது. என்ன கேட்டால் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் அன்றைக்கே ஸ்கூலில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே வேறு ஸ்கூலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டாங்க சார். என்ன சொன்னால் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணலைன்னு சொன்னாக்கா அந்த காணாமல் போகும்னு சொன்னால் பொறுப்பு நான் தான் சொல்லி ஆகணும். நான் அதனால் இப்போ எந்த பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன். நேற்று கூட நான் இது சம்மந்தமாக கதைக்க கொடுத்து சொல்லியிருக்கிறேன். இல்லை எந்த பேரண்ட்ஸ் அந்த சாமான்லாம் காணாமல் போக பார்த்துக்குவாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த சாமான்லாம் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் ஸ்கூலே இல்லாமல் போன மாதிரியே போயிடும். அப்படின்றதுக்காக ஒரு சில முக்கியமான ஆவணங்களை மட்டும் நாங்கள் வட்டக்கோட ஸ்கூலில் ஹேண்ட் ஓவர் பண்ணி வச்சுருக்கிறோம் திருப்பி எடுக்கிறதுக்காக. நான் நினைக்கிறேன் முடிஞ்சளவு இந்த பாடசாலைங்கிறத தக்க வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கிறீங்க, எங்களால் முடிஞ்ச முயற்சியை செய்வோம். எங்களை பொறுத்தவரை இன்னொரு சைடில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. சொன்னால் பாடசாலை தொடங்கிடுச்சு, இந்த ஸ்கூலில் போய் சைன் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்கன்னா கட்டாயம் சைன் பண்ணணும். அதே நேரத்தில் நான் நினைக்க சொன்னேன், நான் வேற ஒரு பாடசாலையில் வந்து சைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன செய்யணுங்கிறத கட்டாயமாக நிச்சயமாக செய்வோம். அந்த வகையில் நினைக்கிறேன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது இலங்கையில் இதை விட பெரிய நிறைய பாதிக்கப்பட்ட நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ இருந்தும் கூட இந்த இடத்துல வந்து எங்களுக்காக வந்து பேசுனதுக்காக அவருக்கு எமது மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர் சார்பாகவும் பாடசாலை நிர்வாக சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து நேரடியாக பார்க்குறோம்.
அதனால் அவ்வளோ தூரம் வந்து நமக்கு இந்த பாடசாலையை சரி பண்ணி தருவார்னு சொல்லி நம்ம எல்லாம் நம்பிக்கையோடு இருக்கோம். அதுக்கு ஒரு தூரம் வந்ததுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்து நம்ம எல்லாம் அவருக்கு நன்றியோடு வந்து இந்த ஒற்றுமையாக இருந்து இந்த பாடசாலையை ஆரம்பித்து சொல்லி දෙමළ විද්‍යාලය අපි දන්නවා කොත්කලේ අධ්‍යාපන කලාපයේ දෙමළ මාධ්‍ය ඉහළ ප්‍රතිඵල වාර්තා කරන ඉස්කෝලය. දැන් මේ වෙනකොට මේ වෙලා තියෙන ආපදා තත්ත්වය තුළ බරපතල නායයාමකට ලක් වෙලා පාසල වහලා තියෙනවා. දැන් පාසල වටේම පාර කැඩිලා එන්න බෑ. එතකොට දැන් මේ වෙනකොට දැන් මේ දරුවෝ ජනවාරි මාසේ 5 වෙනිදා වෙනකොට අලුත් පාසල කාර්ය පටන් ගන්න කොහමද? ඒ සඳහා අපි ඉල්ලීමක් කරන උන්ට తాවකාලික ගොඩනැගිල්ලක් දැන් සලස්මක් හදලා ඔවුන්ට මේ පාසල් අධ්‍යාපනය ලබා ගන්න කටයුතු කරන්න ඕනේ. ඒ වගේම මේ පාසලේ ගමේ ප්‍රදේශවාසීන්ගේ ඉල්ලීමක් තමයි මේ පාර. දැන් මේ වෙනකොට මේ එන්න බැරි මාර්ග බාධක තමයි ප්‍රධාන හේතුව බවට පත් වෙලා තියෙන්නේ. ඒ වගේම පාසලත් පවත්වා ගන්න පුළුවන්ද කියලා ප්‍රශ්න තියෙන්නේ පිටිපස්සේ තියෙන නායයන් බැලුවා. ඒක නිසා මේ පාසලට සුදුසු ඉදමකට පාසල ගොඩනැගීම මාර්ගය ආරක්ෂා සහිතව දරුවන්ට ලබා දීම කරන්න ඕනේ වැඩක්. හැබැයි ඒක කඩිනමින් කරන්න බෑ තියෙන තත්ත්වය තුල. ඒක නිසා తాවකාලිකව ළමයි යම් කිසි තැනකට ගෙනල්ලා අධ්‍යාපනය ලබා දෙනවා වගේම ස්ථීරසාර විසඳුමක් මේ පාසලේ අධ්‍යාපනය ඉදිරියට ගෙනියන්න ඉඩ තියෙන්න ඕනේ. මොකද මේ දරුවෝ විශේෂයෙන් මේ පාසල ප්‍රතිඵල අතින් ඉහළ පාසලක් කැපවීමෙන් ගුරුවරු විදුහල්පති ඇතුළු සියලුම දෙනා මේ විශේෂ පාසලට ආශ්‍රිත සියලු සමාජ කොටස් මේ පාසල සම්බන්ධ විශේෂ අවධානයක් තියෙන නිසා මේකට ස්ථීර විසඳුමක් අවශ්‍යයි කියන එකයි අපිට කියන්න තියෙන්නේ.